ஹாய் கைஸ், வெல்கம் டு கீழாக சீரிஸ். இந்த சீரிஸோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். போன வீடியோவில் பையன்குட்டை யூஸ் பண்ணி எப்படி மவுஸோட கண்ட்ரோல் அண்ட் லிசனரை வாங்குறது அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே பையன்குட்டை யூஸ் பண்ணி எப்படி கீபோர்டு, அதாவது நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுற விஷயங்களை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மை செல்ஃப் தாயன்மன் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் சாஃப்ட்வேர் ட்ரெயினர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக். ஹாய் கைஸ், போன வழியெல்லாம் நம்ம என்ன பார்த்துருந்தோம், எப்படி மவுஸோட இன்புட் வந்து வாங்குறது, மவுஸோட கண்ட்ரோலர் அண்ட் லிசனரை எப்படி இந்த பை இன்புட்டை யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து வாங்குறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரே ஃபைலுக்குள்ள எப்படி இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து லிசன் பண்ணுறது, நம்ம டைப் பண்ற விஷயங்களெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ண வைக்கிறது அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம போன வீடியோல நம்ம எப்படி வந்து பை இன்புட்டை யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி இதுலயும் வந்து நம்ம பை இன்புட்டை யூஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல மவுஸ் அண்ட் கீபோர்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஃபைல்ல வந்து நம்ம டைப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஃப்ரம் பை இன்புட் டாட் மவுஸ், ஃபர்ஸ்ட் வந்து நான் மவுஸ் வந்து இன்டிகிரேட் வந்து நான் பண்றேன். அதாவது பை இன்புட்ல இருக்கிற மவுஸோட லைப்ரரியை நான் இம்போர்ட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இம்போர்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் திரும்ப ஃப்ரம் பை இன்புட் கீபோர்டு இம்போர்ட் கண்ட்ரோலர். அப்போ நான் மவுஸ்க்கும் கீபோர்டுக்கும் வந்து கண்ட்ரோலரை வந்து நான் இம்போர்ட் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லிசனர் வந்து எனக்கு வேணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ஃபைலில் வந்து மவுஸ்க்கு வந்து லிசனர் அப்படின்ற எனக்கு தேவையில்லை. அதாவது கீ ஸ்ட்ரோக்ஸை மட்டும் எனக்கு சேவ் பண்ணால் ஓகேவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஃப்ரம் பை இன்புட் டாட் கீபோர்ட் இம்போர்ட் லிசனர் அப்படின்னா நான் இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம போன டைம் என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்ல, அதே மாதிரி டெஃப் கண்ட்ரோல் மவுஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மவுஸ் ஈக்குவல் டு கண்ட்ரோலர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மவுஸ்கோட பொசிஷன் வந்து எனக்கு ஃபைன் பண்ணணும். அதுக்கு மவுஸ் டாட் பொசிஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு ஈக்குவல் டு, நார்மலாக வந்து மவுஸோட பொசிஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரெண்டு டைரக்ஷன்லாம் வந்து நம்மளோட மவுஸ் வந்து மூவ் பண்ணுவோம். அதனால நான் 500 200 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒருவேளை யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கீபோர்டுக்கு ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். அதுக்கு கண்ட்ரோல் கீபோர்டு அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ இதுல வந்து கீபோர்டு ஈக்குவல் டு கண்ட்ரோலர். இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், மவுஸ் ஈக்குவல் டு கண்ட்ரோலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். இதுல கீபோர்டு ஈக்குவல் டு கண்ட்ரோலர். ஏன்னா மவுஸ் தான் வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணும், கீபோர்டு தான் வந்து எனக்கு இங்க என்ன பண்ணும், என்னோட கீ ஸ்ட்ரோக்ஸ் வந்து சேவ் வந்து பண்ணும். அப்போ கீபோர்டு ஈக்குவல் டு கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் வந்து மவுஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மவுஸ் டாட் பொசிஷன் அப்படின்ற நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல கீபோர்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டைப் வந்து பண்ணுவோம். அப்போ கீபோர்ட் டாட் டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு நான் உள்ள வந்து ஸ்ட்ரிங்ஸ் வந்து நான் டபுள் கோட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோல் அப்படின்றத நம்ம ஆட் பண்றோம். அது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், லிசனர் வந்து எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு லிசனர் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இது லிசனர், இது எனக்கு என்னது, இது வந்து எனக்கு கண்ட்ரோலர். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு கண்ட்ரோலர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ லிசனர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ண போறேன்.
டெஃப் கீ சேவ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் கீ அப்படின்ற ஒரு பேராமீட்டரை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நான் செட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நார்மலா என்னோட கீபோர்டில் வந்து நம்பர்ஸ் இருக்கு, அப்புறம் ஆல்பபெட் வந்து இருக்கு, அது போக என்டரு, ஷிஃப்ட், ஃபங்க்ஷன் கீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீஸ் வந்து எனக்கு வந்து என்னோட கீபோர்டில் வந்து எனக்கு இருக்கு. எரர் கிரியேட் ஆகக்கூடாது இல்லை, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரை லெட்டர் ஈக்குவல் டு கீ கேரக்டர்ஸ் தான் எனக்கு யூஸ் பண்ணும். அதான் வந்து நான் கீ கேரக்டர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இதை தவிர்த்துட்டு எனக்கு என்ன எக்ஸெப்ஷனல் கேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸெப்ட் மோஸ்ட்டாக வந்து நமக்கு ஆட்ரிபியூட் எரர் தான் வந்து கிரியேட் ஆகும். அதனால வந்து எக்ஸெப்ட் ஆட்ரிபியூட் எரர் இடத்துல இஃப் கீ ஈக்குவல் டு கீ ஸ்பேஸ், அதாவது நான் ஸ்பேஸ் பட்டன் நமக்குறேன் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து லெட்டர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸ்ட்ரா எலிஃப் கீ ஈக்குவல் டு கீ டாட் என்டர் லெட்டர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ். திரும்ப எலிஃப் கீ ஈக்குவல் டு கீ டாட் பேக் ஸ்பேஸ். லெட்டர் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ். லாஸ்டா எலிஃப். நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து என்டர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் லைன் வந்து போகிறதுக்கான வந்து நம்ம என்டர் அப்படின்ற நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு நான் என்ன பண்ணுறோம்னா ஸ்லாஷ் என் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து என்னோட வேர்ட் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் ஆகும். அதனால வந்து நான் ஸ்லாஷ் என் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து எலிஃபில் போயிட்டு கீ இன் ஒருவோட கீ ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரைட் சைடில் ஒரு ஷிஃப்ட் இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அதுக்கு நான் கீ, அப்புறம் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல், அதுக்கு எலிஃப் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ். லாஸ்ட்டாக எல்ஸ் என்ன கொடுக்குறோம்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். கீ டாட் நேம் டாட் அப்பர் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட கண்டிஷன் எல்லாமே வந்து ஓகேவாயிருச்சு. ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம டைப் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட ஃபைல் வந்து நம்ம டைப் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து நம்ம இங்கே இருக்கிற கண்டிஷனல் கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு ஸ்டோர் ஆகணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு, நான் என்ன வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா லாக் ஃபைல் அப்படின்ட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டேட்டா டாட் டிஎக்ஸ்டி அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு இங்கே இருக்கிற அந்த லாக் ஃபைலில் வந்து ஸ்டோர் வந்து ஆகணும். அதுக்கு வித் ஓப்பன் நம்ம டைப் பண்ணி வச்சிருக்க லாக் ஃபைல் அப்படின்றத எனக்கு சேவ் ஆகணும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஃபார்மேட் எனக்கு வந்து சேவ் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி நான் அப்பேண்ட் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த அப்பேண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம டைப் வந்து பண்ணுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டைப் பண்ண விஷயங்கள் வந்து டெலீட் ஆகாமல் இருக்கணும்ல. அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணுற விஷயங்களும் அடுத்தடுத்து வந்து எனக்கு சேவ் ஆகிறதுக்காண்டி தான் வந்து நம்ம அப்பேண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அதாவது பழைய டேட்டா வந்து ரிமூவ் ஆகாமல் அந்த பழைய டேட்டா கூடயே வந்து எனக்கு வந்து சேவ் ஆகிறதுக்காண்டி இந்த அப்பேண்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து அஸ் எஃப் அப்படின்ற நான் மென்ஷன் பண்ணிட்டு இதில் எஃப் டாட் ரைட் யூஸ் பண்ணியிருக்கேன் லெட்டர் அப்படின்றத நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைலை வந்து சேவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம கோட் வந்து பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம இங்கே இருக்கிற கண்ட்ரோலரை நம்ம வந்து கால் பண்ணோம். அதாவது இங்கே வந்து எனக்கு கண்ட்ரோலர் மவுஸ், கண்ட்ரோல் கீபோர்டு அப்படின்ற 2 ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணோம்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன்.
இஃப் hyphen நேம் ஈக்குவல் டு மெயின் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் ஆப்ரேட். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் மவுஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் கீபோர்டு, 2 ஃபங்க்ஷனையும் நான் வந்து கால் வந்து பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து எனக்கு லிசனர் அப்படின்றது தேவைப்படும். இப்போ நம்ம வந்து கண்ட்ரோலை வந்து நம்ம இம்போர்ட் வந்து நம்ம பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா, அப்போ நான் என்னோட லிசனரை வந்து நான் கால் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வித் லிசனர். இந்த லிசனர் எனக்கு எப்போ ஒர்க் ஆகும், நான் எப்போல்லாம் என்னோட கீபோர்டை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து எனக்கு லிசனர் அப்படின்றது எனக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு ஆன் ப்ரெஸ். நான் எப்போல்லாம் வந்து கீபோர்டை ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரைட் டு ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேனா, இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். இந்த இடத்துல ரைட் டு ஃபைல் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல வந்து கால் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அஸ் லிசனர் அப்படின்றத நான் மென்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக லிசனர் டாட் ஜாயின் அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லிசனர் டாட் ஜாயின் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நான் வந்து கோடை வந்து நான் ஒரு டைம் வந்து நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பண்ணணும், அந்த கோடு வந்து நான் ஸ்டாப் பண்ணுற வரைக்குமே வந்து எனக்கு ரன் ஆகணும். அதுக்காக தான் வந்து இந்த கண்டினியூஸாக ரன் ஆகிறதுக்காண்டி இந்த லிசனர் டாட் ஜாயின் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே தானே? இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு கீழாகிற கோடு வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ நான் என்னோட ஃபைலை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுமே வந்து இல்ல, எதுவுமே வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து கிரியேட் ஆகல. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என்னோட ஃபங்ஷன் வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்னோட ஃபங்ஷன் வந்து எனக்கு ரன் ஆகுது. நான் இந்த இடத்துலயே போயிட்டு நான் சும்மா வந்து ஹலோ எவரிஒன் திஸ் இஸ் ஃபியூச்சர் டெக் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட ஃபங்ஷனை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ என்னோட ஃபங்ஷனை நான் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருச்சு, டேட்டா டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் அதை டபுள் டேப் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹலோ எவரிஒன் திஸ் இஸ் ஃபியூச்சர் டெக் அப்படின்ட்டு நான் டைப் பண்ண எல்லா விஷயங்களுமே வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆர் அப்புறம் இசட் இது எல்லாத்தையுமே வந்து நான் பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணி நான் வந்து ரிமூவ் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கண்டிஷனல் கேஸில் வந்து எப்பெல்லாம் பேக் ஸ்பேஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறனோ, அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்கேன், நான் வெறும் வந்து ஸ்ட்ரிங்காக மட்டும் அதை கன்சிடர் பண்ணால் போதும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நான் அதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இது வந்து பேக் ஸ்பேஸ் அப்படின்றத எனக்கு டினோட் பண்ணுறதுக்காண்டி நான் இந்த இடத்துல வந்து இதை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் திரும்ப என்னோட ஃபங்ஷன் வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டு வணக்கம் ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா நான் டைப் பண்ணிட்டேன். இதில் வந்து திஸ் அப்படின்றது இருக்கா, நான் அதை என்ன பண்ணிடுறேன்னா பேக் ஸ்பேஸ் கொடுத்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நான் என்னோட ஃபங்ஷனை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் திரும்ப போய்ட்டு டேட்டா டாட் டிஎக்ஸ்டி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத எனக்கு ஆட் ஆயிருக்கா. அப்புறம் நான் திஸ் அப்படின்ற வேர்டை வந்து நான் என்ன பண்ணேன், ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ நான் 4 டைம்ஸ் வந்து பேக் ஸ்பேஸ் வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ 1, 2, 3, 4 அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இந்த பேக் ஸ்பேஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னால் வந்து ஃபைண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபங்ஷனில் வந்து நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிஷனாக நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ இதை வச்சு எப்படி வந்து அட்டாக்கர்ஸ் நம்மளோட டேட்டா வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஃபைல் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இதை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு டெலீட் எனிவே நான் வந்து எல்லா ஃபைலையும் வந்து நான் வந்து டெலீட் வந்து பண்ணிட்டேன். ஓகே. இப்போ ஒரு வேளை வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபைல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து கோடு இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் வந்து நம்மளோட லேப்டாப்லேயோ இல்லை வந்து மொபைல் டிவைசஸ்லையோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம எப்போல்லாம் வந்து கீபோர்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளோட டேட்டா வந்து கீ ஸ்ட்ரோக்ஸ் மூலியமா வந்து லிசன் வந்து பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு லாக் ஃபைலாவோ இல்லை ஒரு டேட்டா ஃபைலாவோ வந்து சேவ் பண்ணி வைக்கும். இப்போ இந்த சேவ் பண்ணுற டேட்டாவை ஹேக்கர்ஸ் வந்து நம்மள்ட்ட இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நான் லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது இன்ஸ்டாகிராம்
இப்போ இதில் போயிட்டு என்னோட யூசர் நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, தென்காசி தென்காசி ஃபியூச்சர் டெக் அப்படின்னா சும்மா வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாஸ்வேர்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்ன பாஸ்வேர்டு போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வந்து ஒரு பாஸ்வேர்டை தான் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா லாகின் ஆகாது. ஏன்னா நான் உண்மையான பாஸ்வேர்டை தான் நான் போடல. இப்போ எனக்கு இங்கே இப்போ நான் டைப் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு சேவ் ஆயிருக்கா, சேவ் ஆகலையா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் 1ல எனக்கு இந்த இடத்துல வந்து டேட்டா அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணி அப்படின்னாலும் டேட்டா .txt அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் என்ன சேவ் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி ஃபியூச்சர் டெக் அப்படின்றது எனக்கு சேவ் ஆயிருக்கு. இப்போ இதோட பாஸ்வேர்டு வந்து தென்காசி @123THY அப்படின்னு நான் டைப் பண்ணேன். அப்போ நமக்கு என்ன ஆகுது, நம்ம டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஸ்டோர் ஆகுது. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க வந்து யார்ட்டயாவது சேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த சேட் டீட்டெயில்ஸ வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து எடுக்க முடியும். நீங்க ஒரு கேம் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கேம்ல நீங்க டைரக்ட்டா போயிட்டு இந்த பை இன்புட் அப்படின்ற லைப்ரரிய வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்களால டைரக்ட்டா வந்து கோட் வந்து பண்ணிக்க முடியும். இதே மாரி உங்களால வந்து இந்த ஃபைல்ஸ வந்து சேவ் வந்து பண்ண முடியும். இந்த சீரிஸோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இந்த சீரிஸ்ல கீலாகர்னா என்ன? இந்த கீலாகர் எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி கோட் பண்றது? அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புறேன். இப்போ இந்த எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி இத பத்திலாம் வந்து தெரியணும். இல்ல வேற ஏதாவது ஐடி கோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமி வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அத பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம டீம்ல வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுவாங்க. இப்போ இதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ. ஹாய் கைஸ், மை செல்ஃப் தாயன்பன். ஃபியூச்சர் டெக் அகாடமில சாஃப்ட்வேர் ட்ரெய்னர் அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமில ஐடி அண்ட் கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி லெவல் ஸ்டாண்டர்ட்ல ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு 10+ லைவ் ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சர்டிபிகேட், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டுக்குமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஐடில டிமாண்ட்ல இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் ஐஓடி, கிராஃபிக் டிசைனிங் ரிலேட்டடா வந்து UX, Filmora, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், பிரீமியர் ப்ரோ, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், கோரல்ட்ரா, அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டேலி, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஜாப் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய கோர்சஸை கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வேற டொமைன் மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இங்க இருக்கிற கோர்சஸ் வந்து நீங்க டைரக்டா அட்டென்ட் பண்ணி படிச்சு உங்களால வந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆக முடியும். நீங்க தென்காசி, திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்டா நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணி கோர்சஸை நீங்க டைரக்டா வந்து படிச்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து அதர் சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயும் வந்து எப்படி ஆஃப்லைன்ல படிச்சா என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்ட்ல ஆன்லைன்லயும் உங்களால கோர்சஸ் வந்து படிச்சுக்க முடியும். ஏதாவது கோர்சஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃபியூச்சர் டெக் அகாடமி டீம்ல இருந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவாரிஸை சால்வ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.